இந்த சிவராத்திரியை மட்டும் எதுக்கு மகா சிவராத்திரி நம்ம சொல்கிறோம்? ஏன்னா எல்லா மாதமும் சிவராத்திரி என்பது வருது. ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி என்பது ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்து தான் வீட்டையே பார்ப்பார். ஏன்னா 5 பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். அவர் வீட்டையே பார்க்கும்போது அந்த பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா சூரியன் தன் வீட்டை ஆத்மகாரகன சூரியன் தன் வீட்டையே பார்க்கும்போது அந்த ஆத்ம சுத்தி என்பதை செஞ்சுக்க முடியும். அப்போது ஆத்ம சுத்தி அடையும் போது ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மாலாம் எங்கே வருது பார்த்தீங்கன்னா மூதாதையர்கள்கிட்ட தான் வருது சொல்கிறாங்க. அப்போ அந்த பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்ட ராகு கேது தோஷமாக இருந்தாலும் சரி, பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை பிரம்மாத்தி தோஷம், இப்படி சொல்லக்கூடிய எல்லா பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்களால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு ராத்திரி தான் சிவராத்திரி. ஏன்னா இந்த சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாதம் பண்ண முடியாதவங்க இந்த ஒரு நாள் பண்ணாவே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள முடியும், வாழ்க்கையை செறிவாக்க முடியும், செழுமையாக்கிக்க முடியும் என்ற தன்மையை தான் இந்த மகா சிவராத்திரி விழா நமக்கு உணர்த்துது. அதனால் இந்த மகா சிவராத்திரி விழாவை பற்றின டீட்டெயில் வீடியோ கீழே இருக்க லிங்கில் கொடுத்துருக்கோம். அது மெயினான சித்தர்கள் ரீதியான சொல்லப்பட்ட விஷயம், என் குருமார்கள் எனக்கு சொன்ன விஷயத்தை தான் நம்ம பதிவாக போட்டிருக்கோம். விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்க லிங்கில் போய் சிவராத்திரியோட தன்மைகளை பார்த்துக்குங்க. இந்த சிவராத்திரி வழியாக உங்களுடைய பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக அது வியாதியாக இருந்தாலும் சரி, அது ஏதாவது தோஷமாக இருந்தாலும் சரி, திருமண தோஷம், குழந்தை பேரு தோஷம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லா தோஷம்னாவே அழுக்குங்க, அவ்வளோதாங்க. இந்த அழுக்குகளை எல்லாத்தையும் இலகுவாக சரி பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு பீரியடு தான் இந்த சிவராத்திரி விழா. ஸோ புண்ணியத்தால் கடந்த கால ஜென்மத்தினால, பூர்வ புண்ணியத்தினால, கடந்த பிறவில் ஏற்பட்ட விஷயங்களால் ஏற்பட்ட அழுக்குகளை எல்லாம் இந்த சிவராத்திரி விழாவில் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் புது மனிதன், புது வாழ்க்கை, புது இன்வென்ஷன் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை புதுமை அடைய அனைவருக்கும் மகா சிவராத்திரி விழா நல்வாழ்க்கையை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். சிவராத்திரி பற்றிய டீட்டெயில் வீடியோ கீழே இருக்க லிங்கில் இருக்குது, போய் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.